வணக்கம் மக்களே, பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் இருந்து நான் உங்கள் பிரைட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரீசெண்டாக போன தாய்லாந்து அண்ட் ஹாங்காங் ட்ரிப்போட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போட எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் டிப்ஸ் எல்லாமே நாங்கள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 3 வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சஃபாரி வேர்ல்டு வந்திருக்கோம். இங்கே வந்து சஃபாரி வேர்ல்டு அண்ட் சஃபாரி பார்க் அண்ட் மரைன் பார்க் 2 இருக்குது. சஃபாரி பார்க்குக்கு வந்து தனியாக 1500, சஃபாரி வேர்ல்டுக்கு வந்து தனியாக 1300, அந்த மாதிரி மொத்தம் 2000 கிட்ட வரும். பட் காம்போனா 1500. ஸோ வேறு வழியில் எல்லோரும் காம்போ தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் வாங்கியிருக்கோம். அப்புறம் பஸ் டூர் வந்து 30 மினிட்ஸ், அது தனியாக 100. ஸோ கூட மேப்பு அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஷோ டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. பஸ்க்கு டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஷோக்கும் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் அந்த ஷோ தான் பார்க்க முடியும். ஸோ பிளான் யுவர் டைம்ஸ் அக்கார்டிங்லி கைஸ். கைஸ் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து சஃபாரி வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கோம். ஜுராசிக் பார்க் மாதிரி. இங்கே வண்டிக்குள்ளே அனிமல்ஸ் இருக்காங்க. நம்ம இப்போ இங்கே இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நடந்து போனோம். இந்த குட்டியோட ஏரியாவுக்கு மட்டும் தான் பஸ்ஸு. ஓகே, உள்ள போக போகிறோம். இப்போ நம்ம சஃபாரி வேர்ல்டுக்குள்ளே இருக்கோம். சும்மா அப்படி விட்டுருக்காங்கல்ல சம்மரில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பஸ் டூர் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு ஜீப் சஃபாரிலாம் நான் கேள்விப்பட்டிருப்போம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து ஒரு பெரிய வேலி போட்டு ஒரு காடையே வந்து ஆக்கிரமித்து இவங்க லிட்ரலி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணாங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுல வேலி போட்டு இவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்களான்னு தெரில. பட் வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப ஜாலியாக ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் எப்படின்னா ப்ரிடேட்டர்ஸும் இது இவங்களையும் சேர்த்து போடாமல் தனித்தனியாக பிரித்து அதுக்குன்னு ஒரு கேட்டெலாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. பட் ரொம்ப பெரிய ஏரியா. அனிமல்ஸ்க்கு வந்து அவங்க கூண்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு அனிமலால் இன்னொரு அனிமலுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத மாதிரியும் வச்சுருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது அந்தந்த அனிமல் காட்டுக்குள்ளே எப்படி கம்பீரமாக ஜாலியாக இருக்குமோ அதை நம்ம வந்து கூண்டுக்குள்ளே இருந்து பார்த்துட்டே போகிற மாதிரி, அதான் ஜீப் சஃபாரியில் எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பஸ்ஸு ட்ரிப்போட ரேட் வந்து நான் சொன்ன மாதிரி வெறும் 100 பாட் தான். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. பஸ்ஸில் போனாலுமே நீங்கள் வந்து உள்ளேருந்து பார்க்குற மாதிரி இருந்தாலுமே எல்லாம் வர்த்து தான். ஏன்னா நம்ம வந்து நேரில் பார்க்கவே முடியாத நிறையா அனிமல்ஸ்லாம் வந்து இங்கே நேரில் நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இது முடிச்சுட்டு நம்ம நடைபாதையில் போக வேண்டிய ரூட்டு காமிச்சேன் இல்லையா மேப்பில், அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேங்க்யூ. கேப் டான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வண்டி வச்சுருக்காங்க சூப்பராக. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நாங்கள் இதுக்கு ஃபுக்கெட்டில் போயிருக்கோம். வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். எஸ், கார்னிவல் மேஜிக். அப்படி இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்லே. இங்கே நான் முதல்ல சார்ட்டில் காமிச்ச மாதிரி டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஷோஸ் நடக்கும். அதில் ஒன்று தான் இந்த டால்ஃபின் ஷோ. இந்த மாதிரி நிறைய ஷோஸ் இருக்குது. எல்லா ஷோவுமே உங்களுக்கு வந்து இன்க்ளூடட் இன் ப்ரைஸ் தான். ஸோ அந்த 1500 எல்லாமே இன்க்ளூடட். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி போய் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக டால்ஃபின் ஷோ வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி 1-2 ஷோ மிஸ் பண்ணவே கூடாத ஷோஸ் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த ஷோஸ்லாம் இல்லாமல் ஒராங்குட்டான் கூட, புலிக்கு பால் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆந்தை இருக்குது, கிளி இருக்குது, அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் சோலோவாக எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் வந்து ப்ரைஸில் இன்க்ளூடட் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தனியாக டோக்கன் வந்து வாங்கிக்கணும் ப்ரைஸ் கொடுத்து. ஒரு இதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் இதுக்கெல்லாம் போனோம், என்னென்ன ப்ரைஸ் கொடுத்தோன்றது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணி விட்டுருக்காங்க நினைக்கிறேன்.
நான் சொன்ன இன்னொரு மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஷோ வந்து இந்த கவுபாய் ஷோ தான். ஸோ இதுவும் டைமிங் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இதில் வந்து லைவ் அனிமல்ஸ், லைவ் ஃபயர் ஒர்க்ஸு, உண்மையான கன்ஸ்லாம் வச்சு அழகாக வந்து ஒரு மூவி மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாகவும் இருந்துச்சு. ஹீரோ, வில்லன், ஹீரோயின் எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப காமெடியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் வீலே. ஒன் ஆஃப் த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணி வச்சு ஆரில் வச்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் ஸ்பாட் இன் பேங்காக். ஸோ எஸ் கைஸ், ஸோ இதான் நம்மளோட சாக்லேட் வீலே ஸ்பாட். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நான் வீடியோவில் சொன்ன மாதிரி சாக்லேட் வீலி அப்படின்ற லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அதுவும் நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் வந்தனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பேங்காக் வந்தால் இந்த லொக்கேஷன் மிஸ் பண்ணாமல் வந்துட்டு போங்க. ஒன் ஆஃப் த மெமரபிள், மோஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள், ஃபோட்டோகிராஃபபிள் ஸ்பாட், வீடியோகிராஃபபிள் ஸ்பாட் அண்ட் நீங்கள் ரொம்ப ஓவர்வெல்ம் ஆகி என்ஜாய் பண்ணுற ஸ்பாட்டும் இதுவாக தான் இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ, நீங்கள் கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்துட்டு போங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஏரியாவில் உள்ளே வந்து ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ நாங்கள் ஞாபகார்த்தமாக தான் வாங்கினாலும் உள்ளே கடை இருக்குது, பசிக்குது சாப்பிட்னாலும் உள்ளே சின்ன சின்ன கேஃபே, ரெஸ்டாரண்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ நான் எடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு போடுறேன். பட் வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் நேரில் போனால் மட்டும்தான் அந்த ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக நேரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக 100% யோசிக்காமல் இந்த ஸ்பாட்டை புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸோடு நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கிட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க, செம்ம கூட்டமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் எடுக்கிறேன், கொடு. எனக்கு ஒரு வீடியோ. ஹாய் அமீன். ஹாய். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. மெஸ்மரைசிங். மாஸ்டர் விசிட். சாக்லேட் வீலே நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த அந்த லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்கில் அதுவும் முக்கியமாக நம்ம தமிழ்காரங்க கிட்ட ரொம்ப ஃபேமஸான இந்த இந்திரா மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட். அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அட்வென்ச்சர்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம போய் கமெண்ட் அங்கே பாரு எலும்பி நிற்கிது. ஓ 500 தான். நம்ம ஒரு காசு. அம்மா அதுவே திரும்பிக்குது. பாருங்க வெறித்தனமா இருக்குது. Chennai, have you been to Chennai? No. I know Chennai, Pantathuram. Chennai and Burma Bazaar, you know? But we are Burmese now. Oh. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி டாய்ஸ், பர்ஃப்யூம், சாக்லேட் எல்லாமே இருக்குது. பட் நிறைய பேர் காமிச்சிருக்காங்களா இல்லைன்னு தெரியல. பட் இங்கே வந்து பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்குமே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எல்லா சைஸ்லையுமே ரொம்ப சூப்பராக, ரொம்ப மாடர்னாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்திரா மால் வந்தீங்கன்னா க்ளோத் ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான பாய்ஸோட டிஷர்ட், குவாட் செட் எல்லாமே ரொம்ப
கம்மி ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் கடை எங்க? உங்கள் கடை வேர் ஷாப்? ஓ இதுதானா? ஓ மச்சான் ஷாப் சாக்லேட் இருக்கு, டாய்ஸ் இருக்கு, காஸ்மெட்டிக் பர்ஃப்யூம் நல்லா இருக்கு. எப்போ நாளைக்கு எப்போ ஓபன்? 10 o'clock. 10 o'clock. மச்சான். Okay மச்சான், or tomorrow come மச்சான் shop. Dogo 139 மச்சான். வாகுருதி ना மச்சான். வாகுருதி. Okay மச்சான், மிந்து சாதி போ. மறுபடியும். பாய். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஃபுல்லாக ஃபுட்டு. மணி இப்போ நைட்டு வந்து 11 5 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த டைம் கூட ஓப்பனில் தான் இருக்குது இங்கே. ஸோ மற்ற நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணுறாங்க, பட் இங்கே வந்து ஓப்பனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சப்பர் கூட இங்கே இருக்குது. பட் நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட வரலை, ஸோ நாங்கள் வரலை. இருந்தால் ஆசைப்படுறவங்க போய் சாப்பிட்டுக்கோங்கன்றதுக்காக நான் இதை காட்டுறேன். ஓகே, பானிபூரிலாம் இருக்குது. பானிபூரி, சாம்பார் வடை. பட் நம்ம வந்து ஒன்லி தாய் ஃபுட். ஸோ கைஸ், தாய் ஃபுட் என்ன சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க? பேட் தாய் வேணுமா? பேட் தாய் வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து தாய் க்ரீன் கறி இருக்கான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கள். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இங்கே இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணி அட்மையர் பண்ணது என்னென்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, தள்ளுவண்டி கடை, கையேந்தி பவனாகவே இருக்கட்டுமே, ஆனாலும் அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனை வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப டீசெண்டான ஆட்களாக இருக்கட்டும், ரொம்ப ஹை கிளாஸ் ஆட்களாக இருக்கட்டும், அவங்களே வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு கூச்சப்படாத அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் வந்து 3 times தாய்லாந்து வந்தப்போவும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணாமல் போனதே இல்லை. இது வந்து இந்த பரோட்டா மாவுக்குள்ளே வாழைப்பழத்தெல்லாம் வச்சு ஒரு பேன் கேக்னு சொல்ல முடியாது, பரோட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு வித்தியாசமான ஒரு இது பண்ணுறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பட் நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணாமல் போகாதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ்டிங் ஃபுட்டு வந்து தாய்லாண்டில் வந்து இது தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஆத்தென்டிக் தாய் குசைன் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். தேங்க்யூ. ஆத்தென்டிக் இந்திரா மால் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட். நிறைய இந்தியன்ஸ் தான் கடை வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து தாய் தான் தேடுவோம். எங்கள் தாய் நாடு வேண்டாம், தாய் குசைன் தான் வேணும்னு நாங்கள் வந்து தேடி ஒரு வழியாக நாங்கள் கண்டுபிடிச்ச வந்த தாய் குசைனோட ரெஸ்டாரண்ட், ஆத்தென்டிக் தாய் ரெஸ்டாரண்ட்னு உட்காந்துருக்கோம். மெனு மட்டுமே இவ்வளோ பெரிய எங்கே மெனு அங்கே அந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும். மெனு மட்டுமே அவ்வளோ பெரிய புக்கில் இருக்குது. எல்லாமே கிடைக்குது இங்கே ஒரே கடையில். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் ரோட் கடையில் வாங்கினது. அவங்க ரொம்ப கைண்ட் வந்து என்னென்னா, அவங்க நம்ம எங்கே இருந்தாலும் வந்து தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பீப்புளாக இருக்காங்க இங்கே. அது ரொம்ப பெருமைக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இவங்க எங்கள் வாக்கி டாக்கிலாம் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறாங்கப்பா. அந்தளவுக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய கடையை நீ கத்துனாலே கேட்டுருமே. வெளில இருக்கவங்களுக்காகவா? ஓகே. ரெட் கரியா? ரெட் கரி வித் ரைஸ். ஓகே. சொல்லுறது என்னன்னா, நம்ம கூட வந்த ஆட்கள்லாம் எப்போவுமே கோக் வாங்கி குடிக்கிறாங்க. பட் நம்ம தான் என்னென்னா, இது வந்து தாய் பிங்க் மில்க் அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்கும்னு தெரில, பட் லைக் ட்ரை. அது நல்லா இல்லைனா எப்படி கோக் குடிப்பாங்க. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி சொல்ல தெரியாத ஃப்ளேவரா இருக்கு. ஆனா என்ன ரோஸ் மில்க்ல ஹாஃப் சிரப் கலந்த மாதிரி இது தோலை இளக்கி அந்த சாஸ் நம்ம இதை எடுத்து சாப்பிடுவோம். உள்ள வந்து மசாலா இங்க பாருங்க, இந்த பக்கம் இப்படி பாருங்க. நம்மளுக்கு இங்க இதுக்குள்ள வந்து நிறைய வச்சு ஹெர்ப்ஸ். ஆமா, ஹெர்ப்ஸ்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும். நம்புவோம் அவங்களே. ஓகே. ஆஹா, வேற லெவலில் வந்துருக்கு. இது கூட நம்மளுக்கு ஒரு
கறி கொடுத்துருக்காங்க, செமையாக இருக்கு பார்க்க. இதுதான் க்ரீன் கறியோ? நல்லா இருக்கா? மீன் சூப்பராக இருக்கா? கவுச்சி ஸ்மெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. நான் நினச்சேன் கவுச்சியாக இருக்குமா சொல்லிட்டு. இந்த மாதிரி பேர் செம்மையாக இருக்கு. எனக்கு வாய்ப்பே இல்லை. 2000 ரூபா சொல்லியிருக்கோம். அதுவும் இவ்வளோ டேஸ்டாக. இதோட ப்ரைஸ் வந்து வேறு 150 பாட், அதாவது அப்ராக்சிமேட்டாக 400 ருபீஸ். இவ்வளோ சாரி, பிரீத்தி கையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸு. இவ்வளோ ஆமாம், இவ்வளோ பெரிய ஃபிஷ் வந்து 400 ரூபாய்க்கு வந்து அதுவும் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது அதுவும் இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு யோசிப்போம். இந்த ஸ்கேல்ஸ் இந்த செதிலெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு தானே சாப்பிடணும். ஆனால் இந்த இதோட நம்ம சாப்பிடும்போதே வந்து அது பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல, எம்மியாக இருக்கும். ஆமாம், அடுத்தது நம்ம ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் டிஷ் என்னன்னா பைனாப்பிள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். பைனாப்பிள் பீஃப், சாரி பீஃப், சிக்கன் இருக்குது பீஃப் இருக்குது, பட் நாங்கள் ஆர்டர் பண்ணது பீஃப் ஃப்ரைட் ரைஸ். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணதுனால பீஃப் ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் பைனாப்பிள் மிக்ஸ் பண்ணி தருவான்னு எதிர்பார்த்தோம், பட் இப்படி பைனாப்பிள்லேயே தருவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் வேறு லெவல் இன்னோவேஷன். நம்ம அந்த டேஸ்ட்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் சூப்பராக கண்டுபிடிச்சி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இப்போ டைம் வந்து அதே மாதிரி டைம் வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:15. ஸோ இது வந்து விடிய ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கேரட்டு, இந்த கிறிஸ்மஸ் பழம் ஏதாவது சொல்லிக்கோங்க, பீஃப் எல்லாமே போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு கலந்து கொஞ்சம் காரம் கலந்து, பைனாப்பிள் ஃப்ரூட்ஸும் ஆக்சுவலாக உள்ளே இருக்குது. இந்த இதெல்லாம் பைனாப்பிள் இதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம லைஃப்லேயே சாப்பிடாத ஒரு ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. பெஸ்ட்டு. வாங்கினது வந்து ரோஸ்டட் டக் வித் ரைஸ். நாங்கள் ஆர்டர் பண்ண நோட்டீஸ் வந்துச்சு. இது என்னது? இது வந்து எல்லோ நூடுல்ஸ். நான் வந்து ஆனால் க்ரீன் நூடுல்ஸ் இங்கே ஒன்று இருந்தது, அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து சோல்ட் அவுட்டு. ஸோ எல்லோ நூடுல்ஸ்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எல்லோ நூடுல்ஸ் வித் ரோஸ்டட் டக் இன் சூப். இது எப்படி ரோஸ்டட் டக் வித் ரைஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அதுவும் மேலே ரோஸ்டட் டக் மேலே வந்து சாஸ் போட்டுருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே. ஆனால் வெறும் ரைஸ் மாதிரி இருக்க மாதிரி இருக்குது, பிரச்சனை இல்லையா? அது கூட சேர்த்து சாப்பிட கரெக்டாக இருக்கா? பக்கத்தில் சூப் இருக்குது. இந்த சூப் வந்து நம்மளுடைய மட்டன் சூப்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஊர் ஃப்ளேவர் மாதிரி எனக்கு தோணுது. ஓ, நல்லா இருக்கா? அவங்க ஊர் ஃப்ளேவர் மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான தாயோட ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. போர்க் ஆக்சுவலி. இது போர்க்கோடைய ரிப்போ சம்திங் ஏதோ ஒரு பாட்டு. ஸோ 600 to 1000 போட்டுருக்கு. இது நாங்கள் ட்ரை பண்ணலை. ஸோ பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னும் நிறைய டிப்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பைட்ஸ் அண்ட் ரைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.